இந்த திருக்குறள் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? டாடி. எதுக்காக இந்த திருக்குறள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு? சும்மா கேட்டீங்க. ட்ரெண்டாகணும்னு சொல்லி கொடுத்தாரா? உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு சினிமால? கேப்டன். கேப்டனா? பாருப்பா. அம்மாக்காக ஒரு திருக்குறள் சொல்லிட்டீங்களா? அம்மாக்குள்ளம்மா என்னம்மா எல்லாம்மா விட கெட்டம்மா பொருள் எங்கம்மா கெட்டு. அம்மா வந்துட்டு சொல்லடான்னு சொல்லும்போது அவன் சொன்னான். அது வந்து இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகும்ட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க அப்பா மட்டும் கெடுத்துடா, அது காமெடியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி ஃபோன்ஸ் எதுவுமே நல்லா யூஸ் பண்ண மாட்டேன், சோஷியல் மீடியாவில் எதுவுமே கிடையாது. என்னோட வணக்கம், இது மெய் மீடியா. இன்னைக்கு வந்து ஒரு குட்டி செலிபிரிட்டி தான் நம்ம இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். கடந்த ஒரு வாரமாக வந்து ஒரு திருக்குறள் மூலயமா தமிழ்நாட்டிலேயே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பொசிஷனில் வந்து இருக்காரு. ஒரு பேர் வந்து அர்ஷித். அவர் என்ன திருக்குறள் சொன்னாருன்றது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண சொல்லலாம். அந்த திருக்குறள் ஒரு தடவை சொல்லுங்கப்பா. அப்பாக்குள்ள அப்பா என்னப்பா எல்லாப்பா விட கெத்து அப்பா பொருள் எங்க அப்பா கெத்து. உங்கள் அப்பா ரியலி கெத்து தான். இவங்க தான் அர்ஷித்தோட அப்பா அண்ட் அம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ரெண்டு பேருக்கும். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பிரேம். உங்கள் பேர்? சந்தியா. உங்கள் சன் தான் வந்து கடந்த ஒரு வாரமாக ட்ரெண்டிங்கில் இருக்காரு. எப்படி அதை பார்க்குறீங்க? எங்களுக்கே ஷாக் தான் ப்ரோ அது. ஏன்னா நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம், மற்ற குழந்தைங்க வர்றது ட்ரெண்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. நம்ம பையன் வரும்போது கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆச்சு. அப்புறம் நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் தி கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகே. உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மேடம். புதுசா இருக்கு. இது வரைக்கும் வந்துட்டு நாங்க இந்த மாதிரி மீடியா இந்த மாதிரிலாம் எக்ஸ்போஸ் ஆனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சும்மா வந்துட்டு சொல்லடான்னு சொல்லும்போது அவன் சொன்னான். அது வந்து இவ்வளவு தூரம் ட்ரெண்ட் ஆகும்ட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்களோட பேர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹர்ஷித். எந்த ஊர் நீங்க? பட்டாபிராம். பட்டாபிராம். இந்த திருக்குறள் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? டாடி. டாடி தான் சொல்லி கொடுத்தாரா? எதுக்காக இந்த திருக்குறள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு? சும்மா கேட்டீங்க. ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி கொடுத்தாரா? மழைலாம் வந்தது இல்லையா, பவர் கட் இருந்தது, மொபைல் டிவி எதுவுமே எனக்கு ஆக்சஸ் இல்லை. சரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது என்னடா பண்ணலான்னும் போது இவங்க ஏதாவது திருக்குறள் கட்டபொம்மனாசன்லாம் சொல்லிட்டு இருப்பான். என்னடா எப்பவுமே ஒரே மாதிரி போறியே அப்படின்ட்டு சும்மா ஒரு ஃப்ளோல் அடிச்சு விட்டான். அப்பாக்கு அப்பா என்னப்பா அப்படின்னு அவன் பிடிச்சி அதை அப்படியே ஃப்ளோல் பண்ணி இது பண்ணான். நானே மறந்துட்டேன். அதை இப்போ எனக்கே கேட்டாலும் மறந்துட்டேன். திடீர்னு ஞாபகம் வச்சு திருக்குறள்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு வாரமாவே நிறைய வீடியோஸ் ஷேர் ஆகிருக்கும். நிறைய இடத்துல இருந்து உங்களுக்கு ஃபோன் கால்ஸ்லயும் நிறைய விஷயம்லாம் வந்திருக்கும். இந்த மொமெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? மோஸ்ட்லி ஃபோன்ஸ் எதுவுமே நல்லா யூஸ் பண்ண மாட்டேன், சோஷியல் மீடியால எதுவுமே கிடையாது. இருங்க, ஏதோ உங்களை பத்தி சொல்ல. என்ன வச்சுப்பா? டெய்லி ஃபோன் பார்க்கலாம். அம்மா டெய்லி ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களா? ஆஃபீஸ் விஷயமா ஃபோன் தான். ஓகே ஓகே ஓகே. எனக்கே வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்ன உன் பையன் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா இருக்கான் அப்படின்னு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நானே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பார்த்தேன் நான். நீங்க எப்போ சார் அந்த வீடியோ வந்ததை நீங்க பாத்தீங்க? நான் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தேன் அன்னைக்கு. ஃப்ரெண்ட் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு ஃப்ரெண்ட், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மகேஷ்னு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஓகே. பார்த்துட்டோன்னே ஷாக் ஆகிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட காட்டுறாரு. பாரு இவனுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல, அவனுக்கு எப்படி வந்தது எனக்கு தெரியல. ஆனால் திடீர்னு பார்த்தா இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ லைக்ஸ், அவ்வளோ வியூவு, எதுவுமே எனக்கு புரியல. பார்த்தோன்னே ஒரு 2 நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, இது வாய்ப்பே இல்லையே, என்ன சொல்ல புரியலையே, அவன் என்னென்னோ பண்ணுறான், என்னவோ இதில் பண்ண வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டானா. அர்ஷித், நீங்க சொல்லுங்க. நீங்க ஸ்கூல் போயிருப்பீங்க, உங்க வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் கேட்டாங்களா உங்களை? ஆக்சுவலி அவனுக்கு வந்துட்டு இது ஒரு விஷயம் ஃபோன்ல இருக்கு, நம்ம ட்ரெண்டிங்ன்றதே அவனுக்கு தெரியல. 4-5 நாள் கழிச்சுதான் அவனுக்கே தெரியுது. எல்லாரும் போன்ல காட்டவும் நாங்களும் வீட்டுல போன்ல திரும்ப வச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் அவனுக்கே அவன் சொன்னது வந்து போன்ல வருது அப்படின்றத ஃபீல் பண்ணான். சரி, ஓகே. அப்பா வந்து பேசும்போது சொன்னாரு கட்டபொம்மன் வசனம் வந்து பேசுவீங்கன்னு சொல்லிட்டு. வியூவர்ஸ்க்காக ஒரு 2 வசனம் மட்டும் பேசிக்காமீங்க. கட்டபொம்மன் வசனம். வானம் விழுகிறது, பூமி விழுகிறது, உனக்கு ஏன் குறுக்க வேறும் கிஸ்தி, எங்களோ வயலுக்கு வந்தாயா, ஏற்றமற்றாயா, எங்க கொஞ்சி விளையாடும் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சு பண்ண போண்டாயா, மாமா மச்சாரா மானம் கெட்டவனே. மானம் கெட்டவனே. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்பா. அப்பா தான் பிடிக்குமா? அம்மா பிடிக்காதுங்களா? அப்பா தான் டெய்லி என்ன எங்கேயாவது கூத்து போறாரு. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எதனா ஒரு கமெண்ட் இன்னமும் ஞாபகம் இருக்கும்ல, அந்த மாதிரி எதனா 2 கமெண்ட் சொல்லுங்க. நிறைய பேர் அதை போட்டு மிஸ்யூவ் பண்ண அவங்க சொல்லி போட்டது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. அந்த பொருள் மட்டும் தனியாக எடுத்து போட்டு இன்னொருத்தன் காமெடியாக ஒருத்தன் போட்டிருந்தான். ஏய் குட்டி கொஞ்சம் அவங்க அப்பா மட்டும் கெத்துறடா, அது காமெடியாக ஒருத்தன் போட்டிருந்தாரு. ஓகே ஓகே. நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா மேடம்?
நான் பார்த்தது அந்த 1331 1வது குறள் இது. அந்த திருவள்ளுவரை வந்துட்டு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையடா அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பண்ணா இருந்துச்சு. பெரிய படிப்பு படிச்சு என்னவா ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? போலீஸ். போலீஸ் ஆகணுமா? எதனால போலீஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சு? திருடனை பிடிக்கணும். திருடனை பிடிக்கணுமா? உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு சினிமால? கேப்டன். கேப்டனா? பாருப்பா, இந்த ஆன்சரை வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. எதனால கேப்டன் பிடிக்கும்? கேப்டன்னா யாரு? ஸ்பைடர்மேன். எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம் போல. இப்ப அப்பாவுக்காக ஒரு திருக்குறள் சொன்னீங்க, எல்லா இடத்துலயுமே வைரல் ஆயிடுச்சு அந்த திருக்குறள். அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், அம்மாக்காக ஒரு திருக்குறள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. அம்மாக்காக ஒரு திருக்குறள் சொல்லிடுங்களேன். அம்மாக்குள்ளம்மா என்னம்மா எல்லாம்மா விட கெட்ட அம்மா பொருள் எங்க அம்மா கெட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னோட தம்பி வந்துட்டு அவன் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்களாம். பார்த்துட்டு இந்த பையன் ட்ரெண்டிங்காக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி காட்டும்போது இது எங்கள் அக்கா பையன் தானேன்னு சொன்னால் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து காமிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்களே நம்பியிருக்காங்க. வேற ஏதாச்சும் உங்கள் பையனுக்கு வந்து ஸ்பெஷல் டேலண்ட் ஏதாச்சும் இருக்குங்களா? இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் இந்தியாவில் சொல்லுவாங்க. இந்தியாவோட ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல் ஆந்திர பிரதேஷ், அமராவதி, அருணாச்சல் பிரதேஷ், இட்டாநகர், அசாம், வெஸ்ட்பூர், பீகார், பாட்னா, சத்தீஸ்கர், ராய்ப்பூர், கோவா, கராச்சி, குஜராத், காந்திநகர், ஹரியானா, சண்டிகர், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், சிக்கிம், கியாங்டா, தமிழ்நாடு, சென்னை, தெலுங்கானா, ஹைதராபாத், திரிபுரா, அகர்தலா, உத்தரப்பிரதேஷ், லக்னோ, உத்தரகாண்ட், பெங்களூரு, வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா. சூப்பர் 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 சூப்பர். இதே எப்படி இவ்வளோத்தையும் மனப்பாடம் வச்சிருக்கீங்க? இதே யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? என்னோட மேம். உங்களோட மேமா? அவங்க மேம் பேர் என்ன? சந்தியா மேம். சந்தியா மேமா? மேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நல்லா சொல்லி கொடுப்பாங்களா உங்களுக்கு? வேற ஏதாச்சும் ரைம் சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? ட்விங்கிள் ட்விங்கிள். சொல்லுங்க பாப்போம். Twinkle twinkle little star, how I wonder what you are. Up above the birds fly, like a diamond in the sky. அர்ஷித்தோட அம்மா அப்பா கிட்ட இப்போ தான் பேசணும். அடுத்து அவங்க தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். ஐயா நீங்க சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் என்னங்க ஐயா? அண்ணாதுரை. அண்ணாதுரை. அம்மா வணக்கம்மா. உங்க பேரு? மகேஸ்வரி. உங்க பேரனோட வீடியோ வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லும் போதோ நீங்க பார்க்கும் போதோ உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு நார்மலா எல்லா குழந்தையும் பாக்குற மாதிரி அசால்ட்டா தான் திடீர்னு பார்த்தேன். பார்த்து ஒரு நாளும் பார்க்க அண்ணாதுரை பேரன்னு நிறைய அர்ஷித்து சொல்லுவாங்க. அவங்க தாத்தான்னு சொல்ற அளவுக்கு வர வச்சுட்டேன். அந்த அளவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திடீர்னு ஒரு ஷாக் மாதிரி இருந்தது. நான் எல்லாரையும் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாருங்க என் பேரன் பாருங்க. நம்ம படிக்கல, நம்ம பேரன் ஒரு வார்த்தையே மறந்துடுவோம். நானு ஒரு வார்த்தை சொல்ல தெரியாது. அவன் இவ்வளவு நல்லா பேசுறான் போது ரொம்ப மனசுல ஒரு சந்தோஷமா, அவன் பேசுறது போதே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. வீடியோ பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படிங்களா? ஐயோ நம்ம குழந்தைங்க பேசுறாரு பார்த்து ஸ்ட்ரீட்ல எல்லாரும் கேட்டாங்க. ஒரு 50 பேர் கிட்ட கேட்டாங்க. தம்பி சினிமா டயலாக் என்ன சொல்லுங்கப்பா? புஷ்பராஜ். வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் டு மெயின் மீடியா.